ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஆ மாத்ராயே ஷப்த், அதாவது ஆ அப்படிங்கிற தொடங்கக்கூடிய இரண்டெழுத்து வார்த்தைகளை ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். முதல் வார்த்தை ஆவு. இட் ஹாஸ் two meanings, age and life. देखो क्या आऊ है, look what a life. ஆவு அப்படின்னா இரண்டு அர்த்தம் இருக்கு. வயது, வாழ்வு. देखो क्या आऊ है, என்ன வாழ்வு பாரு. ஆவு तुम्हारा आऊ कितना है, what is your age. तुम्हारा आऊ कितना है, உன்னுடைய வயது என்ன. आक, that means castor. यह आक का पत्ता है, this is castor leaf. यह आग का पत्ता है, இது எருக்கை இலை. आग, it has two meanings, fire, jealous. आग के पास मत जा, don't go near to the fire. आग நெருப்பு, பொறாமை அப்படின்னு இரண்டு அர்த்தம் கொண்டது. आग के पास मत जा, நெருப்பிற்கு அருகில் போகாதே. आग से उसका पेट जलाता है, his stomach burns with jealousy. आग से उसका पेट जलाता है, பொறாமையால் அவன் வயிறு எரிகிறது. ஆப் அப்படின்னா யூ. ஆங்கிலத்துல யூ அப்படிங்கிறது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே உபயோகப்படுத்துவோம். ஆனா ஹிந்தியில ஆப் அப்படிங்கிற வார்த்தை மரியாதை கொடுக்கறதுக்காக சொல்லக்கூடியது. ஆப் கஹா ஹைம், வேர் ஆர் யூ. ஆப் நீங்கள். ஆப் கஹா ஹைம், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். ஆஜ் டுடே, आज के काम की सूची बनाइए, लिस्ट टुडेस वर्क. आज இன்று, आज के काम की सूची बनाइए, இன்றைய வேலையை பட்டியல் இடு. आड, disappearance. आकाश में तारे आड हो गए, the stars disappeared in the sky. आड மறைவு. आकाश में तारे आड हो गए, வானத்தில் நட்சத்திரங்கள் மறைந்து விட்டது. आध, half. मुझे आध फल दे दो, give me half of the fruit. आध பாதி. मुझे आध फल दे दो, பழத்தில் பாதி எனக்கு தா. आन, it has two meanings, honor and respect. इसमें हमारे परिवार का आन भी शामिल है, this includes our family honor. ஆன் அப்படின்னா கௌரவம், மரியாதை அப்படின்னு அர்த்தம். इसमें हमारे परिवार का आन भी शामिल है, இதில் நமது குடும்ப கௌரவம் அடங்கி உள்ளது. आन से रहो, be respectful. आन से रहो, மரியாதையாக நடந்து கொள். आब, it has two meanings, one water, another one bright. नदी में आब तेजी से बहता है, the water in the river flows fast. ஆப் அப்படின்னா நீர், பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். நதி மே ஆப் தேஜி சே பஹதா ஹே, ஆற்றில் நீர் வேகமாக ஓடுகிறது. ஆஜ் ஆப்கே செஹரே ஆப் ஹே, யுவர் ஃபேஸ் இஸ் பிரைட் டுடே. ஆஜ் ஆப்கே செஹரே ஆப் ஹே, உனது முகம் இன்று பிரகாசமாக உள்ளது. ஆம், இட் ஹாஸ் two meanings, mango and public. मुझे आम पसंद है, I like mangoes. ஆம் அப்படின்னா மாம்பழம், பொது அப்படின்னு அர்த்தம். मुझे आम पसंद है, எனக்கு மாம்பழம் பிடிக்கும். यह आम लोग का सवाल है, this is a public question. यह आम लोग का सवाल है, இது பொதுமக்களின் கேள்வி. आश, faith. मुझ पर आश रखो, keep faith in me. ஆஷ் நம்பிக்கை. முஜ்பர் ஆஷ் ரக்கோ, என் மீது நம்பிக்கை வை. ஆய இன்கம். ஆப்கே ஆய் கித்னி ஹைம், ஹவு மச் இஸ் யுவர் இன்கம். ஆய் வருமானம். ஆப்கி ஆய் கித்னி ஹைம், உங்களுடைய வருமானம் எவ்வளவு. ஆல், இட் ஹாஸ் two meanings, dynasty and family. आप किस आल से हैं, which dynasty do you belong. ஆல் வம்சம், குடும்பம் அப்படின்னு அர்த்தம்.
ஆப் கிஸ் ஆல் சே ஹைம் நீங்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? மேரா ஆல் பஹுத் படா ஹே மை ஃபேமிலி இஸ் வெரி பிக். மேரா ஆல் பஹுத் படா ஹே எனது குடும்பம் மிக பெரியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.